அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 19/4/2024 சித்திரை மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஏகாதேசி திதி. அதே மாதிரி மக நட்சத்திரம் 10:58 வரை காலை, அதற்கு மேல் பூர நட்சத்திரம். ராகு காலம் 10 to 12, யமகண்டம் 3 to 4. நல்ல நேரம் காலையில் 9:30 10 வரை, சாயங்காலம் 4:30 5:30 வரை. சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரங்களுக்கு உடையது. அதே மாதிரி இன்று அணிய வேண்டிய உடையின் நிறம் வெள்ளை, அணியக்கூடாத நிறம் மஞ்சள். அதே மாதிரி சாப்பிட வேண்டியது உருளைக்கிழங்கு, நல்லது, நன்மை பயக்கும். இப்பொழுது அந்த மகர லக்கணத்தினோட கேரக்டரோட தன்மைகளை பற்றி சிறிது பார்ப்போம். இந்த மகர லக்கணத்தில் பெரும்பாலும் பிறந்தவங்க அரசியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு அரசியலில் போகிறதுக்கு ஆர்வம் இருந்துக்கிட்டு இருக்கும். சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடணுங்கக்கூடிய எண்ணம் உடையவங்க. நிறைய குழந்தைகள்லாம் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் எப்போதும் இருப்பாங்க. அதே மாதிரி எப்போதும் குடும்பத்தில் தலைமை பொறுப்பு நம்ம தான், குடும்பத்தில் டாமினன்ட் பண்ணணும், நம்ம தான் எல்லாம் பார்க்கணுங்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் உடையவங்க. ஆமாம். அதே மாதிரி அழகாக நல்ல குணமான மனைவி உங்களுக்கு வாய்ப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள் கூட நல்ல குணமுள்ள குழந்தைகள் பிறக்குது. மனைவி குழந்தைகள்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்துவீங்க. அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. பெரும்பாலும் ஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால் பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய சாதனைகளை செய்வாங்க இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் ரொம்ப டேலண்ட், மிகவும் திறமை படைத்தவர்கள். மற்றவர்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட சுமூகமாக பழகக்கூடியவங்க. ஆமாம். பெரும்பாலும் இந்த கேரக்டர் பிறக்கும்போதே அவருக்கு மற்றவங்களை அனுசரித்து போகக்கூடிய இயல்பு வந்துடுது. எவ்வளவு செல்வம் பெற்றாலும், எவ்வளோ அந்தஸ்து இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆள்படுவோம். இப்போ சிலர் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. இப்போ ஹோட்டலுக்கு போனால் சின்ன ஸ்பூனை திருடு, இந்த மாதிரி அது ஒரு நோய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன குற்றங்கள், அது குற்றம்னு தெரியாமலே செய்கிற மனநிலைக்கு ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் எதுலேயுமே கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பிப்பாங்க. பெரும்பாலும் எப்படின்னா வேகத்துக்கும் இவங்களுக்கும் செட் ஆகிறது இல்லை இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி சோம்பேறிகளை தோற்றுவிக்கக்கூடிய லக்கணம் கூட இந்த மகர லக்கணம் தான். ஆமாம். அதே சமயத்தில் சனி ஸ்ட்ராங்காக இருந்தால் கடும் உழைப்பாளிகளாக மாறுவாங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான தின பலன்களை பார்ப்போம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமானால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. இன்று மனம் நல்ல அமைதியாகவும் இருக்குது, உற்சாகமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் அவ்வளவு இன்வால்மெண்ட் இல்லை, ஏனோ தானோன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பா அம்மா ஹெல்த்தும் நல்லா இருக்குது, மைண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசி. இன்றைக்கி ஓரளவு நல்ல நாள் தான். அதாவது இன்கம் வருது. இன்கம் வந்தால் நல்ல நாள் தான். குடும்பம் எல்லாம் குழந்தைகள், குட்டிங்க, மனைவி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி எப்படின்னா மன நம்பிக்கை, தைரியம், உற்சாகம், இதுதான் உங்களது மூலதனம். ஸோ காசு பணம் இல்லை, உற்சாகம், தைரியம் உங்களுக்கு நல்லா இருக்க மூலதனமாக வைக்கிறீங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மனைவிக்கு கொஞ்சம் கைகால் வலி உபத்திரமும் வருகிறது. அடுத்து மிதுன ராசி. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு மேத்ஸ் சப்ஜெக்ட் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. டியூஷன் எதுவும் வச்சுக்கோங்க. வீட்டில் பெயிண்டிங் அது பழசாயிடுச்சு. சின்ன சின்ன அந்த பிளாஸ்டிக்லாம் செய்ய வேண்டிய அந்த வருது. அதை சீரமைப்பு செய்து கொள்வது நல்லது. புத்தாண்டு உங்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு நல்லாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து கடகராசி. அதே மாதிரி
குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கன்ஃபியூஷன் குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், இந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. ஆமாம், கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஆர்டர் வந்துடுது. மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு வந்து பேச்சற்றல் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனை வந்தால் கூட பேச்சினாலேயே சமாளித்து விடுகிறீர்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி காத்திருந்த எதிர்பார்த்தவங்ககிட்டேருந்து அந்த உதவி வந்து சரியாக கிடைக்கவில்லை. அதனால் வந்து அவங்கள நம்பி வேறவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறங்க, அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. நண்பர்கள் கூட இன்றைக்கி ஃபைனான்ஸாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்ண முடியலை அவங்களால கூட. அதனால் வந்து நகையை அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து உடன் பிறந்தவங்க வந்து எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு லேட்டாக வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. ஓகே. அடுத்து கன்னியாராசி. அதே மாதிரி வந்து வேலை தேடி அலைஞ்சவங்களுக்கு வேலை வந்து கிடைக்குது. குடும்பத்தில் வந்து மங்களகரமான நிகழ்ச்சி நடக்க போகிறது. அதனால் வந்து எதிர்பாராத அளவில் பணம் தண்ணீராக செலவு பண்ணுது. எவ்வளவு சாமர்த்தியமாக இருந்தால் கூட மற்றவங்களை வந்து ஜெயிக்க முடியறதில்லை. உங்கள் கூட உள்ளவங்க உங்களவுக்கு டேலண்ட் இல்லாதவங்களாம் முன்னால் போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இல்லை. அதனால் வந்து மனசு வந்து இந்த டல்லாக ஆயிடுது. ஆனால் கூட தாமதமானா கூட ஜெயிக்கிறீங்க, அது வேறு கதை. பட் தாமதம் தவிர்க்க முடியவில்லை. அடுத்து துளாராசி. உத்தியோகம் மூலம் வந்து வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வருது. அந்த துளாராசிக்காரங்களுக்கு மனசு வந்து சற்று குழப்பமாக இருக்குது. போகலாமா வேண்டாமா என்ன ஏதுங்கிறது. வாய்ப்பை வந்து ஒப்புக்கொள்ளவா என்பது குறித்து யோசனை பண்ணிக்கிட்டீங்க. ஒப்புக்கொண்டு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல திருப்பு முறை அமையப் போகிறது. ஆமாம், அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது ஒரு பரிகாரம் மாதிரி ஆயிடுது. அதனால் வந்து தாராளமாக அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியினோட ரிலேஷன் வந்து வீட்டுக்கு வராங்க. புதிய தொழில் அல்லது வேலை வந்து உங்களுக்கு செட் ஆகிடுது. நண்பர்கள், உங்களோட அக்கா அல்லது அண்ணன் உங்களுக்கு வந்து எல்லாருமே உதவிக்கரம் நீட்டுகின்றனர். ஆமாம், வேலை இல்லாமல் இருக்கிறதுனால, வேலை வந்துட்டதுனால கொஞ்சம் டென்ஷன் வந்து கம்மியாயிடுச்சு, சரியாகி விட்டுகிறது. ஓகே. அடுத்து தனுசு ராசி. ஊருக்கு சென்றிருந்த மனைவி திரும்பி வருகிறார். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை ரொம்ப வாங்குறீங்க. உத்தியோகம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஆமாம், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே குழந்தைகளோட எக்ஸாம் ரிசல்ட் வந்து நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மனசும் நிறைவாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. பெற்றோர்கள் வந்து ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டிய சூழலை வெளியூருக்கு செல்கின்றனர். ஆமாம், அதனால் வந்து தற்காலிகமான பிரிவு. வேலையில் வந்து சின்ன இடமாற்றம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம நாள் இல்லையா, அதனால் புதிய பேச்சுவார்த்தை, முக்கியமான முடிப்பது, பெரியவங்களை சந்திக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். அடுத்து கும்பராசி. மனம் வந்து ரொம்ப நல்லா உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு வந்து புதிய உறுப்பினர் ஒருவர் வரப்போகிறார். அதாவது யாருக்காவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெண் வரப்போகிறாளோ அல்லது வந்து குழந்தை பாக்கியம் வரப்போகுதோ, புதிய உறுப்பினர் வரப்போகிற செய்தி கிடைக்கிறது. ஆமாம், அதாவது வந்து புதிய வாகனம் அல்லது இருக்கிற வாகனத்தை மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பூர்வீக ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துக்கு, அதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க. இல்லை, அதை பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. மீனராசி வந்து அம்மாவுக்கு வந்து பிபி கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. வாகனம் வந்து கொஞ்சம் சின்ன ரிப்பேர் செலவுகளை ஏற்படுத்துகிறது. வீடு வந்து ஒரு ரூமை மாதிரி இருக்குதே தவிர அதில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கும் ரூமுக்கும் வித்தியாசம் இருக்குது. வீட்டில் வந்து சண்டை நடக்கும், சச்சரவு நடக்கும், அழுக, கோபம், தாபம், அது இது எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா. இது வந்து ரூம் வச்ச இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒன்று மிஸ் ஆனது மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், வீட்டில் வந்து அந்த மங்களகாரியம் நடக்கிறது வந்து தாமதமாகி கொண்டே வருகிறது. அதனால் வந்து மனசு என்னமோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்துக்கிட்டு இருக்குது.
குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ஸோ நண்பர்களே, இத்துடன் 12 ராசி பலன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பாலு.